ஒரு கிராமத்துல ஒருத்தர் ரொம்பவுமே ஏழ்மையில வாழ்ந்துட்டு வராரு. எந்த அளவுனா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர அவருக்கு சொத்துன்னு எதுவுமே இல்ல. இதனால ஒருவேளை சாப்பாடுக்கே ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போன இவரும் தற்கொலை பண்ணிக்கலாமே முடிவெடுத்து ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எந்த மரமுமே இவர் தூக்கு போட்டுக்கிறதுக்கு ஏதுவா இல்ல. இவரும் தொடர்ந்து எல்லா மரத்தையுமே பாத்துக்கிட்டே போறாரு. சரியா அப்போன்னு பார்த்து நரகத்துல இருந்து வந்த ஒரு பிசாசும் இவருக்கு முன்னாடி கையில ஒரு கண்ணோட வந்து நின்னு, நீ எதை தேடிட்டு இருக்க, என் முன்னாடி இப்ப மண்டி போடும் இல்லன்னா உனக்கு கொன்னுடுவேன்னு சொல்ல, ஏற்கனவே ரொம்பவுமே கோவத்துல இருந்த இவரும், நான் உன்னை கொல்றதுக்காக இவ்வளவு நேரம் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பிசாசும் பயந்து போய் இவர் முன்னாடி மண்டி போட்டு என்ன விட்டுருன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்குது. அதுக்கு இவரும், நான் உன்னை விடணும்னா அதுக்கு பதிலா நீ எனக்கு 200 பவுண்ட் தங்க காசு தரணும்னு சொல்ல, அந்த பிசாசும் கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் கேட்ட அந்த 200 பவுண்ட் தங்க காசு கொடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுது. இவரும் ரொம்பவே சந்தோஷமா அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு இவரோட ஊரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க நரகத்துக்கு வந்த அந்த பிசாசும் இப்பதான் தான் அவர்கிட்ட ஏமாந்து போயிட்டோன்ற விஷயத்தையே புரிஞ்சுக்குது. இப்ப இந்த விஷயத்தை நரகத்துல இருக்கிற மத்த பிசாசுங்க கிட்ட சொல்ல, இது கேட்ட அங்க இருந்து இன்னொரு பிசாசும், இதை நான் பாத்துக்கிறேன், அவர்கிட்ட இருந்த அந்த தங்க காசை நான் திரும்ப வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா இவரோட வீட்டுக்கு வருது. இங்க வந்து பார்த்தா இவருக்கு கிடைச்ச அந்த தங்க காசை வச்சுக்கிட்டு இவரும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. சொல்ல போனா இப்ப இந்த ஊர்ல இவர் தான் பெரிய பணக்காரர். இப்ப இங்க வந்து அந்த பிசாசும் இவர்கிட்ட அந்த தங்க காசை திருப்பி கேட்க, இவரும் அந்த பிசாசு கிட்ட, நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு போட்டி வச்சுக்கலாம், அப்படி அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்களே அந்த தங்க காசை எடுத்துக்கலாம்னு சொல்ல, இதுக்கு இந்த பிசாசு முத்துக்குது. போட்டி என்னன்னா இவங்க 2 பேர்ல யார் பலசாலின்றதுதான். இது கேட்ட அந்த நபரும் அந்த பிசாசு கிட்ட, நான் உன்னை விட ரொம்பவுமே பலசாலி, உன்னை ஒரே அடியில கீழே தள்ளி விட்டுருவேன், போட்டினா அதுல 2 பேருமே சரிசமமா இருக்கணும், உனக்கு ஏத்தாளு என்னோட அப்பாதம், அவர் ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகைக்குள்ள தான் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவர் கூட சண்டை போட்டு நீ வின் பண்ணி காட்டுன்னு சொல்ல, இந்த பிசாசும் இவர் சொன்னதை நம்பி இவர் கூட அந்த காட்டுக்கு போகுது. காட்டுக்குள்ள போனதும் ஒரு குகையை காட்டி, இதுக்குள்ளதான் என்னோட அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு, உள்ள போய் சண்டை போட்டு முடிஞ்சா என்னோட அப்பாவை ஜெயிச்சுட்டு வான்னு சொல்ல, இந்த பிசாசும் அந்த குகைக்குள்ள போகுது. உள்ள போனா ஒரு பெரிய கரடி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிசாசும் அது கரடின்னு கூட தெரியாம அது கூட சண்டை போட போக, அந்த கரடியும் இந்த பிசாசை நசுக்கி தூக்கி எறிஞ்சிட, இந்த பிசாசும் பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுது. இப்ப நரகத்துக்கு வந்த இந்த பிசாசு நடந்ததை அங்க இருக்கிற மத்த பிசாசுங்க கிட்ட சொல்ல, இது கேட்ட அங்க இருந்த இன்னொரு பிசாசும், நான் போய் அவர்கிட்ட இருந்து தங்க காசு திரும்ப வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா இவரோட வீட்டுக்கு வருது. இந்த பிசாசும் அதே போல இவர்கிட்ட வந்து அந்த தங்க காசு திருப்பி கேக்குது. அதோட நம்ம 2 பேருக்கு நடுவுல யார் வேகமா ஓடுறதுன்னு ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களே அந்த தங்க காசை வச்சுக்கலாம்னு சொல்ல, இது கேட்ட இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவே கூலம், நீ முதல்ல என்னோட பையன் கூட ஓடி அவனை ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறமா என் கூட போட்டிக்கு வரலாம்னு சொல்ல, இவர் சொன்னதுக்கு அந்த பிசாசும் ஒத்துக்குது. இப்ப இவரும் இந்த பிசாசை நேரா ஒரு முயல் பொந்து கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுமே அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முயலை காட்டி, இதுதான் என்னோட பையன், முடிஞ்சா இவனை நீ தோக்கடிச்சு காட்டுன்னு சொல்ல, அந்த பிசாசும் வேகமா ஓட ட்ரை பண்ணுது. ஆனா இது எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் அந்த முயலை இதால தோக்கடிக்க முடியல. இதனால தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த பிசாசும் திரும்பவும் நரகத்துக்கே போயிடுது. அங்க போனதுமே இங்க நடந்தது எல்லாமே அங்க இருக்கிற மத்த பிசாசுங்க கிட்ட சொல்ல, இந்த தடவை ரொம்பவுமே ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பிசாசு முன்னாடி வந்து, நான் போய் அந்த தங்க காசு எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு வருது. அங்க போனதுமே இந்த பிசாசும் இவர்கிட்ட, எங்க பிசாசுகள் கூட்டத்திலே நான் தான் ரொம்பவுமே பலசாலி, உனக்கும் எனக்கும் போட்டி வச்சுக்கலாம், நம்மள யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தங்க காசு சொந்தம்னு சொல்ல, இதை கேட்ட இவரும் போட்டிக்கான விதிமுறைகள்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போட்டி என்னன்னா இவர்கிட்ட ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரையை 6 முறை இந்த வீட்டை சுத்தி கொண்டு வரணும். இப்ப இந்த பிசாசும் இந்த போட்டிக்கு ஒத்துக்குது. அதோட அந்த பிசாசு அந்த குதிரையை தன்னோட கையில தூக்கிக்கிட்டு அந்த வீட்டையே 6 முறை சுத்தி வருது. ஆனா இதனால அந்த பிசாசு ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. இதை பார்த்த இவரும் அந்த பிசாசை கிண்டல் பண்ற விதமா பேசிக்கிட்டு, இப்ப என்னோட டர்ன், நீ அந்த குதிரையை உன்னோட கையில தூக்கிட்டு நடந்து வந்த, ஆனா நான் அந்த குதிரையை என்னோட கால்ல தூக்கிட்டு ரொம்பவே சுலபமா இந்த வீட்டை சுத்தி 6 முறை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு அந்த வீட்டை 6 முறை சுத்த ஆரம்பிக்கிறாரு. குதிரையை இந்த வீட்டை சுத்தி கொண்டு வரணும்னு தான் சொன்னேன், ஆனா இப்படிதான் கொண்டு வரணும் நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு கடைசியில இந்த போட்டியில இவர் வின் பண்ணிடும். இந்த பிசாசும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு திரும்பவும் நரகத்துக்கே போயிடுது. இப்படியே இந்த நரகத்துல இருந்து ஒவ்வொரு பிசாசா வந்து இவர்கிட்ட இருந்து அந்த தங்க காசை எப்படியாவது வாங்கின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணுதுங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு தங்க காசை கூட இவங்களால வாங்க முடியல. இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுது. இவரும் கடைசியில இறந்து போறாரு. இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போலாமேன்னு போறாரு. ஆனா இவர் உயிரோடு இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சொர்க்கத்தோட கடவுள், நீ சொர்க்கத்துக்குள்ள வந்தா இந்த சொர்க்கமே நாசமாயிடும்னு சொல்லிட்டு இவரை நரகத்துக்கு தள்ளி விட்டுறாரு. இவரு நரகத்துக்கு வரது தெரிஞ்சதுமே அந்த நரகத்துல இருக்கிற அந்த பிசாசுகளும் பயந்து போய் அந்த நரகத்தோட கதவை க்ளோஸ் பண்ணிட, இப்ப இந்த ரெண்டுலயும் இடம் கிடைக்காம இவரும் சொர்க்கத்தோட வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காரு.